அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஒரு குட்டி vlog பார்த்தீங்கன்னா, நான் வந்து சண்டே தான் எடுக்கிறேன் அம்மா வீட்டில். என்னைக்கு இந்த vlog ஷேர் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பெரிய vlogலாம் இப்போ ரொம்ப போடுறதே இல்லை, பெரிய வீடியோலாம் அதிகமாக போடுறது இல்லை, ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ தான். இன்றைக்கி சண்டே எடுக்கிற vlog இது. பேசிக்கிட்டே நிறைய எண்ணெயை தூக்கி ஊற்றிட்டு போகிறேன், அதனால தான். பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் இறால் கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஆடி மாதம் வந்தாலே இந்த கூழ் ஊற்றுற விழா, ஒரு திருவிழா ஊரில் நடக்கும், அம்மா ஊரில். இந்த முறை வந்து பெரியப்பா இருந்ததுனால நாங்கள் வந்து அது சாமி கும்பிட மாட்டோம் ஒரு வருஷம். ஸோ அதனால் அந்த விழா வந்து நாங்கள் பண்ண மாட்டோம். ஆனால் வருஷம் வருஷம் வந்து பழகிட்டோம்ல, சாமிலாம் வந்து பார்ப்போம். ஸோ அதனால் அம்மா இந்த முறை வர சொன்னாங்க, என்னென்ன சமைக்கணுமோ எல்லாம் சமைச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு. நான் பிரியாணி மாஸ்டர் அப்படின்றதுனால பிரியாணியை வந்து என்ன சமைக்க விட்டுட்டாங்க. ஸோ அதனால் எல்லாமே சமைச்சிட்ருக்கேன். ஒரு குட்டி vlog ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், சரியா? நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், அங்கே பிரியாணிக்கு தண்ணி குதிச்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் தண்ணி வத்திடுச்சுன்னா நம்மளுக்கு அளவு குறைஞ்சிரும்ல. ப்ரூஸும் வந்திருக்காங்க, அவங்க வந்து அந்த அண்ணாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சமைச்சு முடிச்சுட்டு ஜாலியாக இருக்கும். தங்கச்சி குட்டீஸு எல்லாரும் வருவாங்க. தங்கச்சி நைட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் நேற்றே வந்துட்டேன் இங்கே. தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க, ஸோ மத்தியானம் வருவாங்க. அதுக்குள்ளே சமைச்சு ரெடி பண்ணிடுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில், பிரியாணி தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. பிரியாணி சமைக்கிற மாதிரி வேறு எதுவுமே டக்குன்னு சமைக்க முடியாது. பக்குவமாக தண்ணி பக்குவமாக காரம் பக்குவமான அளவு வச்சோம்னா கரெக்டாக சூப்பராக வந்துடும். இப்போவே அரிசியும் தண்ணியும் சம அளவில் வர மாதிரி வச்சிட்டோம்னா பிரியாணி பர்ஃபெக்டாக வந்துடும். நாளுக்கு இங்கே எண்ணெய் காஞ்சி போச்சு, முருகா. வீடியோ எடுத்தாலே இதான் ஒரு சோதனை. டக்குன்னு சமைக்க முடியாது. 1/2 hour சமைக்கிறோன்னா வீடியோ எடுத்தோம்னா அது 1 hour ஆகிடும். அங்கே வெளியில் கத்திட்டு இருக்காங்க, எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் மட்டும் வேர்த்து கொட்டிட்டு சமைச்சிட்ருக்கேன். 1/2 hour சமைச்சிட்டு நானும் போயிட்டு அதில் ஜாயின் பண்ணிவிடுவேன். நான் வந்து மொத்தமாக உட்காந்து எல்லாத்தையும் அரைஞ்சி வச்சுட்டு அப்படிலாம் சமைக்க மாட்டேன். டைமுக்கு ஏற்ற மாதிரி தான். 1/2 hour டைம் கொடுக்குறீங்க, 1/2 hourல நம்ம வந்து சமைச்சாகணும் அப்படின்னா அப்போ போயிட்டு நம்ம உட்காந்துட்டு மொத்தமாக அந்த 1/2 hour கட் பண்ணுறதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து சமைக்க முடியாது. நான் இந்த பக்கம் கட் பண்ணிக்கிட்டே அந்த பக்கம் வதக்குவேன். அந்த பக்கம் பிரியாணி தாளிச்சிருக்கேன்னா இந்த பக்கம் வந்து இறால் தாளிக்கிறேன்னா இப்போ கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்து சிக்கன் கிரேவிக்கு அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கிட்டே தாளிச்சு விட்டுருவேன். அப்போ அந்த 1/2 hourல வந்துட்டு நிறைய வேலை செய்ய முடியும். ஆனால் நம்ம வந்து டைம் இல்லாத நேரத்தில் மொத்தமாக உட்காந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். இதான் ஏதாவது உணர்வேன், பிடிச்சிருந்தா அதை நான் மைண்டில் வச்சுக்கணும், பிடிக்கலன்னா விட்டுடணும், சரியா? கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து யாரும் திட்டக்கூடாது. எப்படி வேர்த்து கொட்டி இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் ப்ளூஸை ஏமாத்துறேன்ல, நல்லா வேர்க்குது. கிச்சன் கேசி போடுங்களா? அதான் இங்கே வந்தால் இப்படி வேறு எங்கே போனாலும் இந்த மாதிரி இருக்கேன். எட்டி கிண்டி விடுறதா இருக்கேன். ஹைட்டு எட்டுறேன். நான் என்ன பண்ணுவேன்? முட்டை வந்து வேக வைக்கணும், அப்படியே வச்சுருக்கேன்னா இதில் என்ன இருக்குது பார்க்கலாமா? ஐயோ, சாதம் பொங்குது. அப்பா சாப்பாடு வந்துட்டுருக்கு. மீன் வந்து போட்டிருக்கேன், வறுக்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்ன தெரியுமா? சிக்கனில் இது என்னது, தால்ச்சா. இந்த பிரியாணிக்கெலாம் பரோட்டாக்கெலாம் தால்ச்சா கொடுப்பாங்கல்ல, அந்த தால்ச்சா சிக்கனில் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எல்லாமே என்னோடய சமையல் தான். இன்றைக்கி வந்து எப்போவுமே அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா சமைப்பாங்க, இன்றைக்கி வந்து என்னோடய சமையல். சாதம் வெந்துட்டுருக்கா, இங்கே பாருங்கள், ரசம். அதுக்கப்புறம் இது வந்து மீன் குழம்பு, வவ்வால் மீன் எங்கள் வீட்டில். இது வந்து இறால் தொக்கு. இங்கே இவ்வளோ டிஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா சாதம் வெந்துட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு மீனும் வறுத்துட்ருக்கேன். இப்போ கீழே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ்ஷு எப்படி இருக்குது?
சூப்பராக இருக்கா பிரியாணி? சூப்பராக இருக்கா பிரியாணி? மாஸ்டராகவே ஆயிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் நான். சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து நான் சமைச்சிட்ருக்கேன்னா வெளியில் என்ன நடக்குது பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். யதார்த்தமா பேசும்போதே வீடியோ எடுக்கணும்ல. பேசுன்னு சொல்லி எடுத்தா எப்படி பேசுவாங்க? 9:30 மணிக்கு உனக்கு போன் அடிச்சிருக்காங்க. மணி 12:45 டோக்கலிங்க. எது 10:30? என் ஃபோன் டைம் வந்து இப்ப 10:30. உன் ஃபோன் எங்கடா? 10:30ங்கிறது அது 12:45. நீ செட் பண்ணி வச்சிருக்க சரி. ஆனா செட் பண்ணி வச்சிட்டு தப்பா செட் பண்ணி. அப்ப 1 மணிக்கு எப்படி சாப்பிடுவே? சரணே 1 மணிக்கு எப்படி சாப்பிடுவே? ஓ காலைல டிஃபனு 10:30 மணிக்கு இப்போ சாப்பிட வந்தியா? டிஃபனே பிரியாணி இருக்குன்னு அம்மா சொன்னாங்களா? சூப்பர். எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறா பாத்தீங்களா? நீ இப்ப என்ன சொன்ன? இந்த போட்டு கிரி போடு. எஸ்வி கிரி இங்க எங்கடா இருக்காரு? அங்க இருக்காரா போடா. அந்த அட்ரஸ்ல தெரியாதா? போடா வா. அந்த அட்ரஸ் போடா. இங்க பாருங்க, என்கிட்ட மட்டும் தான் வாய் பேசி ஜெயிக்க முடியும். சரண் கிட்ட ஜெயிக்க முடியுமா? எவ்வளவு புத்திசாலித்தனமா. மணி 10:30 தான் ஆகுது, டிஃபன் சாப்பிட வந்தேன். வீடியோ எடுத்தா யதார்த்தமா எடுக்க வேண்டியதானே? திரும்பி வந்து பேச சொன்னா எப்படி பேசுறதுன்னு கேக்குறான் பாருங்க. எவ்வளவு புத்திசாலி பாருங்க அவன். சூடா சமைக்கும் போதே வேணும் சொல்லிட்டாங்கடா மாமா. சாப்பிடும் போதெல்லாம் கொடுக்க கூடாது சொல்லிட்டாங்க. அதனால சரி எடுத்துட்டு வரட்டா சார்? நீ உனக்கு எடுத்துட்டு வருவா. வவ்வால் மீன் ஃபிஷ் ஃப்ரை. சரி உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவா. சாப்பிடுறியா? பின்னாடி திரும்ப. இதுங்க அனுப்புற தாங்க முடியல. நான் போறேன். இந்த முறை வந்து நம்ம தீபம்லாம் கொடுக்கல சாமிக்கு. சாமி கும்பிட்டு விபூதி மட்டும் வச்சுக்கிட்டோம். ஏன்னா கற்பூர தீபம்லாம் எதுவும் கொடுக்கல. அம்மாவுக்கு வந்து டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி 65 வயசு பிறந்தநாள் வந்துச்சு. நான் வந்து 2 saree எடுத்துகிட்டு போய் தான் கொடுத்தேன். தங்கச்சி வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டிவாக யோசிப்பாங்க அவங்க. தங்கச்சி பொண்ணு அக்ஷயா தான் இதை வந்து ஏஐயில் இந்த ஃபோட்டோவை சூப்பராக ரெடி பண்ணியிருந்தா. அம்மாவுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த டேவை என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் கிளம்பணும். நைட்டு வீட்டுக்கு வரும்போது 10:30 மணி ஆகிடுச்சு. ஒரு குட்டி விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.